ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைந்து விட்டது, இது உண்மையா இல்லையா சார்? இல்ல, நீங்க பொத்தாம் பொதுவா அது மாதிரி சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்க எல்லா இடங்களிலும் சில ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்பயா நடந்த பிறகு அதற்கு முன்பு அதற்கு பின்புன்னு கூட ரெண்டு விதமா பார்க்கலாம். நிர்பயான்னு டெல்லியில ஒரு நிகழ்வு நடந்த பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் பெரிய நடவடிக்கை எடுத்து அகில இந்திய அளவில் நிர்பயா பாதுகாப்பு ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்து அதன்படி பல மாநிலங்களும் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டுல கூட போலீஸ் கூட அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, காவலன் ஆப்னு ஒண்ணு இருக்கு, எல்லா பெண்களுமே வந்து அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுல அந்த ஆப்பை இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல பாக்குறோம். இது ஒரு சம்பவம் என்பது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, மிகவும் வருந்தத்தக்கது மட்டுமல்ல, ஒரு அதாவது ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அதனால அதை கண்டிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்துல போலீசார் வந்து உடனடியாக அந்த நடவடிக்கை ஒரு 24 மணி நேரத்துல அந்த ஒரு டேட்டா எவிடன்ஸை எடுத்து 24 மணி நேரத்தில் அதனை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து சுட்டு பிடித்ததையும் நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. அதனால நம்ம பாதுகாப்பு என்பது ஒன்வே டிராபிக் கிடையாது. இதுல நீங்க நம்ம பாதுகாப்பு, நம்முடைய பாதுகாப்பு நாமும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோங்கிறதையும் நான் குறிப்பிடுறேன். அதுக்காக நீங்க பெண்கள் வெளில போகக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பெண்கள் வெளில போகிறதுக்கான உரிமைகள் இருக்கு, சுதந்திரம் இருக்கிறது, எல்லாம் சரிதான். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்றால் அந்த அந்த ஒரு நள்ளிரவு நேரத்துல அந்த அந்த புதரோ அல்லது ஒரு ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்திலோ அவர்கள் நின்று பேச வேண்டிய ஒரு தேவையும் இல்லை என்றுதான் நான் கருதுறேன். அது மாதிரி செய்திருக்க தேவையில்லை, அவாய்ட் பண்ணிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு இடத்துல எவ்வளவோ இடங்கள் வந்து நைட் அண்ட் டே ஒரு ஜேஜேன்னு இருக்கிற ஒரு நல்ல இடங்கள் இருக்கு, காபி ஷாப் இருக்கு, வேற இடத்துல இருக்கு, உட்கார்ந்து பேசலாம், அதெல்லாம் தவறு இல்லை. இது மாதிரி இடங்கள்ல போறது இந்த மாதிரி ஒரு சமூக விரோதிகளுக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் ஆகிவிடுகிறது என்பதையும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத நான் ஒரு அட்வைசரா, அதை கட்சி ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ நான் பேசல, ஒரு பொது நலவாதியா நான் பார்க்கறத வச்சு, சம்பவத்தை நான் பார்க்கறத வச்சு நான் சொல்றேன். அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சார், இப்படி சொல்லியிருப்பவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருப்பவர் வந்து காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காரு சார். பொதுவாக இங்க தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு நடக்கும்போது இது ஒன்றும் புதிதான சம்பவம் இல்லை என்றாலும் கூட இதுவும் ஒரு சம்பவமாக கடந்து போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துல ஒவ்வொருவரும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இதெல்லாம் கடந்து போற விஷயம் கிடையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடந்து போகக்கூடாது. இது ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும். நீங்க அதுல வந்து 2 செய்திகளை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் உபயோகம் என்பது ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. அது முதல்ல சமூக விரோதிகள் பயன்படுத்துவதுதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால இந்த சமூக விரோதிகள் பயன்படுத்துறாங்க, அல்லது இளைஞர்கள் பயன்படுத்துறாங்க, அல்லது மாணவர்கள் பயன்படுத்துறாங்க, இப்படி அது அந்த போதைப் பொருள் என்பது வந்து எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. அது இங்க இல்ல, இந்தியா முழுவதுமே அந்த ஒரு கலாச்சாரம், போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் நேரடியாக பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுக்குமே இருக்கு. ரெண்டுமே இணைந்து செயல்படணும். ஏன்னா வெளிநாடுகளில் இருந்துதான் பெரிய போதைப் பொருள் அதிகமாக வருவது. கஞ்சா போன்ற பொருட்கள் எல்லாம் வர்றது பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்துதான் வருது, எல்லைகளில் இருந்துதான் கிராஸ் ஆகி வருது. அதனால எல்லையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசிடம் இருக்கிறது, போர்ட் மத்திய அரசிடம் இருக்கிறது, ஏர்போர்ட் மத்திய அரசிடம் இருக்கிறது. அதனால் இத்தகைய கடத்தல்களை முழுமையாக தடுத்து இந்தியாவுக்குள் போதைப் பொருள் வருவதை வந்து முழுமையாக தடுக்க வேண்டும். அதுபோல இந்தியா முழுவதும் போதைப் பொருள் தடுப்பு என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை கூட ஏற்படுத்தலாம். ஒரு இராணுவத்தையோ அல்லது இராணுவத்தையும் காவல்துறையையும் கொண்ட ஒரு குழுவையோ ஏற்படுத்தலாம். ஏற்படுத்தி இதனை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். முதல் கட்டமாக அந்த நடவடிக்கையை எடுத்து அதன் மூலமாக பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். சார், தமிழகத்தில் வாக்காளர் சீர்திருத்தம் அவசியமா, அத்தியாவசியமா? ஏன்னா இது ஒன்றும் புதிது கிடையாது. தேர்தல் ஆணையம் காலம் காலமாக செய்து வருகிறது. நேரு அவர்களின் ஆட்சி காலத்தில் செய்தது, இந்திரா அவர்களின் ஆட்சி காலத்தில் செய்தது, பிரதமர் நரசிம்மராவ் அவர்களின் ஆட்சி காலத்தில் செய்தது, அதையேதான் இன்று மோடி அவர்களின் ஆட்சி காலத்திலும் செய்கிறது. இதுல என்ன சார் பிரச்சனை? நீங்க அதேதான் சொல்றீங்க, நீங்க சொல்றீங்க. ஆனா உச்ச நீதிமன்றத்துல
உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் வந்து இதே தான் சொன்னாங்க. அதாவது தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் என்பது, வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் என்பது கடந்த காலங்களிலெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே இப்பொழுதும் நாங்கள் செய்கிறோம்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. உடனே நீதிபதிகள் கேட்கிறாங்க, எந்த அடிப்படை? அதை கொடுங்கன்னு கேட்டா இவங்கள்ட்ட இல்ல. எந்த அடிப்படை என்பது இல்லை. அதுதான் உண்மை. ஆக இவர்கள் எந்த அடிப்படையுமே இல்லாமல் செய்கிறார்கள் ஒன்று. இரண்டாவது, கடந்த காலங்கள்ல 8 முறை இந்த மாதிரி தேர்தல் சிறப்பு சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் வராத பதட்டம், அப்போதெல்லாம் வராத இந்த பிரச்சனை, அப்போதெல்லாம் வராத இந்த எதிர்ப்பு ஏன் இப்பொழுது வருகிறதுன்றதையும் நீங்க யோசிக்கணும். ஏனென்றால் இவர்கள் வந்து போலியாக வாக்காளர் சேர்ப்பது அல்லது பிரச்சனைக்குரிய வாக்காளர்களை நீக்குவது, இவர்களுக்கு தேவையில்லாத வாக்காளர்களை நீக்குவது, இது மாதிரி எல்லாம் இந்த 65 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கின மாதிரி எல்லாம் கடந்த காலங்கள்ல நடைபெறல அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, ஒரு பைலட் ஸ்டடி மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, பீகாரை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அங்க வந்து சரியா செய்து விட்டீர்களா என்பதை நீங்க முதல்ல திரும்பி பார்க்கணும். அங்கு எவ்வளவு குளறுபடிகளோடு இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரை போய் அப்புறம் தான் நீங்க அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இன்றும் சரி செய்யவில்லை. இன்னுமே வந்து முழுமையாக அந்த பட்டியல் சரி செய்யாத நிலையில் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கன்றதையும் பார்க்கிறோம். நீங்க தேர்தல் சீர்திருத்த அந்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிறது செய்யவே வேண்டாம்னு யாரும் சொல்லல. நீங்கள் அது தேவைதான். நீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கிறப்ப ஒரு சீர்திருத்தம், தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது வந்து சம்மரி ரிவிஷன் சொல்லுவோம் நம்ம. எவ்ரி எலெக்ஷனுக்கு முன்பாக அந்த பூத்துல வந்து நம்முடைய வாக்காளர் பட்டியல் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. போய் அடிஷன், டெலிஷன் இதெல்லாம் அவர்கள் பார்த்து அதை செய்வது வழக்கம், எப்பொழுதுமே வழக்கம் தான். ஆனா இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். இது வந்து புதிதாக வாக்காளர் பட்டியலையே அமைப்பது என்பதுதான் இதோட அடிப்படையாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து நீங்களும் வாக்காளர் கிடையாது, நானும் வாக்காளர் கிடையாது. அந்த ஃபார்மை கொடுத்து நீங்க அதை ஃபில் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ண பிறகுதான் நீங்களோ நானோ வாக்காளர் ஆக முடியும். அதுதான். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்றால் 6 கோடி வாக்காளரையும் இந்த 1 மாத காலத்தில் நீங்கள் போய் சரி செய்து பட்டியலில் இணைத்து விட முடியுமா என்பதுதான் கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்த 12 மாநிலங்களிலும் இப்ப கிறிஸ்துமஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது, அதற்கடுத்து பொங்கல் வருகிறது, தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மழைக்காலம் வருகிறது. இதற்கெல்லாம் வெளியூருக்கு செல்வாங்க. எல்லாமே நீங்க வாக்காளர்களும் செல்வாங்க, அதிகாரிகளும் செல்வாங்க. அப்படிங்கிறப்ப இதை 1 மாத காலத்தில் செய்து முடிப்பது இயலாத காரியம். கடந்த காலங்களில் எல்லாம் 6 மாதங்கள் 8 மாதங்கள் இந்த இன்டென்சிவ் இது வந்து நடந்திருக்கிறது, ரிவிஷன் வந்து நடந்திருக்கிறது கடந்த காலங்கள்லாம். நீங்க ஏன் இவ்வளவு அவசரமாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்க இப்பொழுது வந்து சாதாரண முறையில ஒரு திருத்தமோ அல்லது நல்ல முறையில திருத்தமே செய்யலாம். நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் இல்லாம ஒரு திருத்தம் ஏற்கனவே எப்பொழுதும் செய்வது மாதிரி ஒரு திருத்தம் செய்து அதை இன்னும் நல்ல முறையில இறந்தவர்கள் பட்டியலை நீக்கிறது மற்றதெல்லாம் ஒரு கவனித்து அதை நீக்கி அந்த பட்டியலை வெளியிட்டு தேர்தலுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மெதுவாக அதை 1 வருட காலம் எடுத்துக்கொண்டு கூட இதனை செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த எஸ்ஐஆரை வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து அல்ல. இவர்கள் குளறுபடியாக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதை நாங்கள் குற்றச்சாட்டாக திரு ராகுல் காந்தி அவர்களும் மற்றவர்களும் வைக்கும் பொழுது அதனை இவர்கள் தேர்தல் ஆணையம் வந்து மறுக்கவில்லைன்னா ஒரு ஓரலா மறுத்துட்டு போறாங்க. அதை ஒரு ஆதாரப்பூர்வமா மறுக்கல. இன்னைக்கு கூட ஹரியானா தேர்தலை பத்தி ஒரு எக்ஸ்டென்சிவா திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு மாநில அரசோட தேர்தலே எப்படி திருடப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் ஆட்சியே எப்படி பாஜக ஆட்சியாக தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில நீங்க எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து பாஜகவும் தேர்தல் ஆணையமாக இணைந்து சதி செய்கிறது என்ற ஒரு அச்சம் வந்து எல்லோருக்கும் ஏற்படுவது இயற்கைதான் அப்படிங்கிறதுதான் நான் இங்க கருத்தா வைக்க விரும்புறேன். சார், இதையே கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல கோவையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியது தற்போதைய திமுக அரசு. அப்ப இவர்களும் கூட அந்த மாதிரிதான் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அவங்க கூட வெயிட் பண்ணி அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செஞ்சிருக்கலாமே சார். இல்ல, நீங்க அது சீர்திருத்தம் கிடையாது, வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் கிடையாது. அது மாதிரி நீக்கம் என்று சொல்லி இருந்தால், அப்படி இருந்தால் நிறைய இடங்கள்ல அது மாதிரி குற்றச்சாட்டு வரும். எங்களுடைய வாக்கு வந்து காணும், பல்கா ஒரு கிராம மக்கள் எல்லாம் போராடியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். ஏனென்றால் அது வந்து ஒரு ஏதாவது ஒரு தவறாக இருக்கலாம், அல்லது சிஸ்டம்ல ஃபெயிலியராக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அதனால நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அண்ணாமலை சொன்னதை வச்சு நீங்க சொல்றீங்க லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள் என்று அண்ணாமலை அவர்கள் சொன்னதை வச்சு நீங்க கேட்கறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் வந்து ஒரு பொத்தாம் பொதுவா தான் சொல்லிட்டு போனார். இவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டன பொத்தாம் பொதுவா சொன்னார். அவர் நினைத்திருந்தால் அதை வந்து கோர்ட்ல வழக்கா தொடுத்திருக்கலாம். ஆனா அவர் வழக்கு தொடுக்கவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அவர் வந்து சொன்னது
ஏதோ ஒரு திமுக அரசின் மீது, திமுகவின் மீது குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார் என்பதாகத்தான் நான் எடுத்துக்கிறேன். இதேதான் ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல் வந்த போது கூட வாக்காளர் பட்டியல் மாற்றப்பட்டது சார். உண்மைதான். ஆர்கே நகர்ல இருந்தப்ப திமுகவும் இந்த கோரிக்கையை வச்சுச்சு. அதாவது இறந்தவர்கள் பட்டியல் எல்லாம் நீக்கணும், போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க நீக்கணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதையும் சொல்லி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. நான் அதையும் மறுக்கல. ஆனால் அதற்காகத்தான் சொல்றேன், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது தேவை. ஆனால் நேரம் காலம் கொடுத்து ஒரு வாக்காளர் கூட விடுபடக்கூடாது, ஒரு வாக்காளர் கூட போலியாக சேர்க்கப்படக்கூடாது, ஒருவருக்கு கூட ஜனநாயக உரிமை மறுக்கப்படக்கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் சொல்கிறேன். அதனை இன்னும் கால நேரங்கள் கொடுத்து 6 மாத காலம், 1 வருட காலம் கொடுத்து அதனை சரியாக செய்ய வேண்டும். இவர்கள் நினைத்திருந்தால், பாஜக அரசு நினைத்திருந்தால் 1 வருடம் முன்பே கூட இதனை ஆரம்பித்திருக்கலாம். அப்படிதான் என்னுடைய கருத்து. நீங்க தேர்தலுக்கு 1 மாதம் முன்பு, 2 மாதம் முன்பு இதனை அவசரமாக அள்ளி தெளித்த கோலத்தில் செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். சார், பீகார் எலெக்ஷன்ல அங்க இருக்கும் ஆர்ஜேடி கூட்டணியுடன் காங்கிரஸுக்கு நல்ல ஒரு ராப்போ இல்லையோ? அது அப்பப்ப தொகுதி பங்கீட்டுலயா இருக்கட்டும், இல்ல தொகுதி பங்கீட்டு முடிந்து அந்த மேடைகளை பகிரும் போதாக இருக்கட்டும், வெளிப்படுதோ சார்? இல்ல, நீங்க அதாவது தேர்தல்ல சீட்டு, அதாவது இடஒதுக்கீட்டுல சில பிரச்சனைகள் எல்லா கட்சிகளுக்கும் இடையிலும் கூட்டணியிலையும் வரும். அதுவும் ஆர்ஜேடி கூட்டணி என்பது ஒரு பலம் வாய்ந்த கூட்டணினா ஒரு நிறைய கட்சிகள் இருக்கின்றன. கட்சிகள் அங்கு கூட்டணியில இருக்கின்றன. எல்லோருக்கும் இடம் தந்து அதனை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அங்க. அதனால அந்த பிரச்சனைகள் சில இருந்தது உண்மைதான். ஆனால் அது ஒரு பெரிய சிக்கலான விஷயமோ பெரிய பிரச்சனையோ அல்ல. தேர்தலில் இப்பொழுது ஒருங்கிணைந்து பிரச்சாரமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஒன்றிணைந்து அந்த அணி செயல்படுகிறது. மகாகட்பந்தன் என்ற அணி மிக சிறப்பாக செயல்படுகிறது. அங்கு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. சார், தற்போது அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி மறைந்த நம்முடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாளையொட்டி காங்கிரசினுடைய சத்தியமூர்த்தி பவன்ல அவங்களுக்கான நினைவஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது சார். அப்போ பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல எல்லாமே தலைப்பு செய்தியா என்ன வந்ததுன்னா, கீழே காங்கிரசின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் ஒரு அணியும், அதே மேல மகளிர் அணி தலைமையில ஹசீனா சையத் அவங்களுடைய தலைமையில மற்றொரு அணியும் அந்த இடத்தை கொண்டாடியதாகவும், அந்த நினைவு தினத்தை அனுஷ்டித்ததாகவும், தொடர்ந்து எங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்ல தலைவர்கிட்டேந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை காங்கிரசின் மகளிர் மாநிலத்தின் மூலமாக வைத்ததாக அறிய முடிந்தது சார். இதை எப்படி பாக்குறீங்க? ஏன் இன்னும் கூட காங்கிரஸ்ல காங்கிரஸ்குள்ளேயே ஒரு ஜெல்னஸ் இல்லையோ இவ்வளவு நாட்களாகியும்? இல்ல, இவ்வளவு நாட்களாகியும் அவ்வளவு நாட்களாகியும் கிடையாது. நீங்க எல்லா கட்சிகள்லயுமே இது மாதிரி ஒரு பிரச்சனைகள், உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கின்றன. பாஜகவிலும் சரி, வேற அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, எல்லா கட்சிகளிலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது காங்கிரஸ்ல கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறப்ப இன்னும் அதிகபட்சமாக எங்களுடைய கட்சி என்பது அதீத சுதந்திரம் உள்ள கட்சி. அன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்திரா காந்தி என்பவர் ஒரு பெரிய இரும்பு மங்கை என்று கருதப்பட்டவர், உலகின் தலைவர், ஒரு பெண் தலைவராக இருந்தவர், போற்றப்பட்டவர். அந்த நேரத்தில் மகளிர் காங்கிரஸை அழைக்கவில்லை அல்லது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று அவர்களுடைய அதிருப்தியை தெரிவிப்பதற்கு அதை செய்திருக்கலாம். அது ஒரு பெரிய செய்தி, அது தவறான விஷயமாகவும் நான் நினைக்கல. ஏனென்றால் அவர்களை அடைக்கலன்ற அந்த அதிருப்தியை அவர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் கூப்பிட்டு பேசிட்டாரு, மாநில தலைவர் கூப்பிட்டு பேசிட்டாரு. அது சரி செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் கருதுறேன். அதனால இது ஒரு கட்சிக்குள்ள உள்ள சில பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியதுதான். அது எங்கள் கட்சியில் அதீத சுதந்திரத்துடன் அதிகமாக ஜனநாயக உரிமை உள்ள ஒரு கட்சி. அதனால் அதை செய்திருக்கலாம். அது ஒரு பெரிய தவறாகவும் நான் நினைக்கிறேன்.